3 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு கொழும்பு விமான நிலையத்தில் மக்கள் உற்சாக வரவேற்பை அளித்தனர். பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கும் நிகழ்வு கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வை அடுத்து ஜனாதிபதி அலுவலகத்திற்கு வருகை தந்த மோடிக்கு மீண்டும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்தியா இலங்கை இடையே டிஜிட்டல் தொழில்நுட்பம், எரிசக்தி, சுகாதாரம் மற்றும் மருத்துவம் உட்பட 7 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதையடுத்து இலங்கையின் மிக உயரிய விருதான மித்ர விபூஷணா விருதை பிரதமர் நரேந்திர மோடிக்கு இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்க வழங்கி கௌரவித்தார். இதன்பின் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியா இலங்கை இடையேயான உறவு நன்றாக உள்ளது. தீவிரவாத தாக்குதல், கொரோனா மற்றும் பொருளாதார பிரச்சனையில் இலங்கை தவித்த போது இந்தியா துணை நின்றது என்றார். தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி, இலங்கையில் உள்ள தமிழர்களுக்காக 10,000 வீடுகளை இந்தியா கட்டி கொடுத்துள்ளது. இலங்கையில் உள்ள 3 கோயில்களை சீரமைக்க இந்தியா உதவும் என்றார். மேலும் இந்திய தமிழ் மக்களின் கோரிக்கைகளை இலங்கை அரசு பூர்த்தி செய்யும் என நம்புகிறேன் என்றார். இதையடுத்து பேசிய இலங்கை அதிபர், இந்தியா மற்றும் இலங்கை இடையிலான நட்பு மிக நெருக்கமானது. இலங்கையின் தனித்துவ டிஜிட்டல் சேவைக்காக இந்தியா 300 கோடி வழங்கியதற்கு நன்றி தெரிவித்தார். மேலும் இந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் தரும் வகையில் எந்த செயலும் இந்த மண்ணில் நடக்காது என்று உறுதியளித்தார். மீனவர்களின் பிரச்சனை குறித்து பேசியதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். மேலும் மீனவர் விவகாரத்தில் மனிதாபிமானத்துடன் அணுக இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளது என கூறினார். இதையடுத்து மீனவர்களை உடனே விடுவிக்கவும் அவர்களின் படகுகளை ஒப்படைக்கவும் வலியுறுத்தியதாக கூறினார். மேலும் மீனவர்களின் வாழ்வாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து பேசியதாக பிரதமர் மோடி கூறினார். மேலும் தகவலுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஹாக் நியூஸுடன்.